இயேசு ஆண்டவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் இறந்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, கோனான் குப்பம் புனித பெரியனாகிய அம்மா திருத்தலம், திருத்தலத்தினுடைய அதிபர், இணைத்தந்தை, இங்கிருக்கின்ற அருள் சகோதரிகள், பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள், உங்கள் அத்துணை பேருக்கும் இத்திருத்தலம் உயிர்த்த ஆண்டவருடைய பாஸ்கா வாழ்த்துக்களை மனநிறைவோடு தெரிவிக்கின்றது, உங்களுக்காக ஜெபிக்கின்றது, உங்களை வாழ்த்துகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை திருநீற்று புதனுக்கு பின் நாம் உச்சரிக்க தவிர்த்து, என்று மீண்டும் இயேசு ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார் என்ற பெரும் மகிழ்ச்சியை அல்லேலூயா என்று நாம் சொல்லி பெருமைப்படுகிறோம். இயேசு ஆண்டவர் உயிர்த்து எழுந்தார் என்று சொல்லுகிற பொழுது நமக்கெல்லாம் உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அக்களிப்பு, உளப்பூரிப்பு. இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு நிகழ்வை நாம் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு எத்துணை நீண்ட நெடிய தயாரிப்புகள் நமக்கு தேவையாக அமைந்திருந்தன. ஏன் இன்றைக்கு இந்த நள்ளிரவு நேரத்திலே நாம் எல்லாரும் விடிய விடிய விழித்திருந்து இந்த ஒரு பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும்? இந்த பாஸ்கா கொண்டாட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒளி உண்டாகுக என்று சொன்ன அந்த நிகழ்வு தொடக்க நூல், அந்த ஒளி விடி வெள்ளியாம் கிறிஸ்துவே என்று, கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறை நாம் பாடிக்கொண்டே பலிபீட நோக்கி வந்தோம். இரண்டாம் முறை கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று சொல்லுகிற பொழுது நம் எல்லாருடைய கரங்களிலும் கிறிஸ்துவின் ஒளி வழங்கப்பட்டது. நாமும் அந்த ஒளியை சுமந்து நின்றோம். பாஸ்கா மெழுகுவர்த்தி நிலை நிறுத்தப்பட்ட உடனே தொடங்கியது அருமையான மீட்பின் வரலாற்றின் நீண்ட நெடிய அருமையான ஒரு பாடல், கிறிஸ்துவின் ஒளியிதோ. உன்னிப்பாக இந்த பாடலை நாம் இன்று கவனித்திருந்தால் இடையில் வருகின்ற சங்கதிகள் எல்லாம் நம் இதயத்தை தொட்டு வருடு அவ்வார்த்தைகள் பயணித்திருக்கும். கிறிஸ்துவின் ஒளி நம் மத்தியில் உதித்துள்ளது, அது ஒளிர்ந்துள்ளது. இன்றைய இந்த உயிர்ப்பு நிகழ்வுக்கும் தொடக்க நூலுக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு? ஏன் தொடக்க நூலிலிருந்து நாம் வாசகத்தை தொடங்கி செங்கடல் கடந்து இன்னொரு இடத்திற்கு நாம் புலம்பெயர்ந்து பயணிக்க வேண்டும்? இஸ்ராயல் மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தை கடவுள் அன்பு செய்தார். அந்த இனம் பாவம் செய்தது, தவறிழைத்தது, குற்றம் புரிந்தது. அவர்கள் செய்த பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் கடவுள் விரும்பினார்.
அதற்கு காரணமும் ஒன்று இருக்கிறது. கடவுள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை தெரிவு செய்ததற்கு காரணம், அந்த இஸ்ராயல் என்ற இனத்திலிருந்துதான் கிறிஸ்து என்ற நம் மீட்பர் உதயமாக இருந்தது. ஆகவே கடவுள் பிறக்க வேண்டிய அந்த இனம் எகிப்து நாட்டிலே பார்வோனுடைய அடிமைத்தலையிலே சிக்குண்டு சிதைந்து சின்ன பின்னமாகி குரல் எழுப்பி உரிமைக்காக பேசக்கூட இயலா நிலையில் அடிமட்ட நிலையிலே அடிமைகளாக அவர்கள். என் அன்பு மக்கள், அந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் கடந்து வருவதற்கு முன்பே அவர்கள் எகிப்தில் பட்ட கஷ்டத்தை கண்டு மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவாக்கினரை தெரிவு செய்து, போ, என் மக்கள் அங்கு தினமும் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு கவலையோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வியர்வை எல்லாம் செந்நீராய் சிந்தி கொண்டிருக்கிறது. மீட்டு கொண்டு வா. மீட்டு கொண்டுதான் செங்கடல் வழியாக பாதம் நனையாமல் அற்புதமாக கடவுள் அந்த மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். இடைப்பட்ட ஒரு 40 ஆண்டுகள் அவர்கள் தத்தி தத்தி தவழ்ந்து தவழ்ந்து தாங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்த மோசே இறைவனிடம் முறையிட்டு, இந்த மக்களை என்னால் வழிநடத்த முடியல சாமி, எனக்கு உதவி செய். 10 கட்டளைகளை ஆண்டவர் மோசே வழியாக இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்த கொடுத்தார். இதெல்லாம் மீட்பின் வரலாறு நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், 2 வகையான பாஸ்கா இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்கு முன்னாலே அந்த இஸ்ராயல் மக்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்டெடுந்த அந்த நிகழ்வை, செங்கடல் வழி கடந்து வந்த அனுபவத்தை குடும்பமாக கோத்திரமாக அவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள். குறிப்பாக உலகில் இருக்கின்ற அத்துணை யூத ஜனங்களும் ஜெருசலேமில் இணைந்து பாஸ்கா கொண்டாடுவார்கள். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். இயேசுவும் கூட பாஸ்கா கொண்டாடத்தான் எருசலேம் போனார். ஆனால் இயேசு ஆண்டவர் கொண்டாடிய பாஸ்கா புதிய பாஸ்கா. கடந்து வந்த பாதையை நினைவு கூர்ந்தார்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தேறிய நிகழ்வுகளை. ஆனால் ஒரு புதிய ஏற்பாட்டின் தொடக்கமாக இயேசு ஆண்டவர் பாஸ்கா கொண்டாடினார். அந்த பாஸ்காவுடைய உச்சம் தன்னை கொடுப்பது, பிட்டு வழங்குவது, ராப்போஜன பந்தி நாம் கொண்டாடினோம். இயேசு ஆண்டவர் கடத்தல் நிகழ்வில் எங்கு உச்சத்தில் சென்றார்? அவர்தான் கல்வாரி நாயகனாய் நம் அனைவருக்கு மீட்பையும் மன்னிப்பையும் கொடுத்தவராய், பொது வாழ்வு சுரக்க தன் உயிரை இழந்தவராய். இந்த நிகழ்வோடுதான் இன்றைக்கு அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு நிகழ்வை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆக இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு எத்துணை பின்புலங்கள் உதவியாக இருந்தது. நான் படிக்கின்ற காலத்தில் நான் இறையியல் படிக்கின்ற பொழுது இறுதியான ஒரு தேர்வு, அதில் என்னுடைய ஆசான் ஒரு கேள்வியை கேட்டார். அமல், உங்கள் ஊரில் ஆண்டுதோறும் பாஸ்கா, உயிர்ப்பு பாஸ்கா, அந்த பாஸ்காவில் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழும் அந்த காட்சியை தத்ரூபமாக அவர்கள் படைப்பார்கள். வெடி வெடிக்கும், பாறைகள் சிதந்து விழும், இயேசு ஆண்டவருடைய திரு உருவம் உயிரோடு ஆண்டவர் வெளிவருவதை அவர்கள் காண்பிப்பார்கள். இந்த உயிர்ப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. என் வார்த்தையை எப்படி வந்தது?
இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது உடல் சார்ந்த உயிர்ப்பு மட்டுமல்ல. இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது அவருடைய புதுமை, அவருடைய போற்றுதலுக்குரிய மறை உரைகள், அவர் செய்த வல்ல செயல்கள். அவர் புதுமைகள் மட்டுமல்ல, வல்ல செயல்கள் மட்டுமல்ல, சிறந்த மறை உரைகள் மட்டுமல்ல, இயேசு ஆண்டவருடைய உடலோடு சேர்ந்து அவருடைய வாழ்வு முழுவதும் புதுமைகளாக உயிர்த்து எழுந்து வந்தன என்று பதிவு செய்தேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு என்ன சாட்சி, என்ன சான்று? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறான். இயேசு ஆண்டவர் உயிர்த்தாரா, அதுக்கு என்ன சாட்சி? திருவிவிலியம் தெளிவாக இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பை ஓரிடத்தில் அல்ல, பல இடங்களிலே அது பதிவு செய்கிறது. இயேசு ஆண்டவர் தான் வாழுகின்ற சமகாலத்தில் தன்னுடைய உயிர்ப்பை பற்றி அருமையாக பதிவு செய்வதிருப்பதை நாம் காண முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இறப்பினும் வாழ்வர், என்னில் நம்பிக்கை வைக்கக்கூடியவர். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த கோவிலை இடித்து விடுங்கள். இந்த கோயில் இயேசு என்ற என்னை, இந்த கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3ஆம் நாளில் இதை கட்டி எழுப்புவேன். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இதை பதிவு செய்கிறது. இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சான்றுகள் 1-2 நான் சொல்லி உங்களுக்கு இந்த செய்தி வழங்குகிறேன். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் உயிர்த்து எழுந்தார் என்பதற்கு முதல் சான்று, முதல் சாட்சியாக நிற்கக்கூடியது இயேசு ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த கல்லறை வெற்று கல்லறையாய் இருந்தது. எல்லாரும் பார்த்தாங்க, அரிமத்தியா சூசை உட்பட. இயேசு அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் சொன்னபடி 3ஆம் நாள் அவர் உயிர்த்து எழுந்தார். இதைத்தான் வான தூதர்கள் பெண்கள் அங்கு சென்று ஆண்டவரை இறந்த உடலை பார்க்க வேண்டும் என்று போனார்கள். ஆண்டவருடைய உடல் அங்கு இல்லை என்று வான தூதர்கள் சொன்னார்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 5 முதல் 6 வரை நாம் வாசிக்கிறோம். வெற்று கல்லறை இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு முதல் சாட்சி. 2வது, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தோற்றம் கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36லிருந்து 31. சீடர்கள் தங்கியிருந்த அறையிலே அவர் தோற்றம் கொடுத்தார். காட்சி. எல்லாருக்கும் அச்சம், பயம். அஞ்சாதீர்கள், நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான். உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா? இதோ பாருங்கள், தொட்டு பாருங்க, நான் தான், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் சொன்னவுடனே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்? பிறந்த அந்த நாளிலே வானதூதர்கள் அறிவித்தபடி நல்மனம் படைத்த யாவருக்கும் அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் உயிர்த்த ஆண்டவர் இந்த திருத்தலத்திலே நமக்கு அமைதியை கொடுப்பார் என்று எங்கெங்கிருந்தோ நாமெல்லாம் இன்று திரு யாத்திரையாக இந்த புனித வாரத்தில், இந்த பாஸ்கா கொண்டாட்டத்தில் நாம் கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது, திருத்தூதர் தோமாவுக்கு அவர் தோன்றுகிறார். எல்லா சீடர்களும் இருந்தார்கள் இவரை தவிர. எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரை நாங்கள் கண்ட. அட போங்கடா பைத்தியக்காரங்களா, எனக்கு தெரியும். கல்வாரியில் சிதைக்கப்பட்டார். கொடூரமான மரண தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது.
இறந்து போனது எனக்கு தெரியும். எப்படி இறந்து போன ஒருவர் மீண்டும் உயிரோடு வர முடியும்? நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகிறீர்கள். என்ன? நான் இதை நம்ப மாட்டேன் என்று தோமா என்ற திருத்தூதர் சொன்னார். மீண்டும் ஒரு முறை தோன்றுகிற பொழுது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 27 29 இந்த 2 வசனத்தை பாருங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்ன உடனே தோமையாரை கூப்பிடுறார். தோமா வா, இதோ என்னுடைய கைகள், உன்னுடைய விரலை எடு, தொடு. இதோ ஈட்டியால் குத்தப்பட்ட என்னுடைய விலா, அங்க உன்னுடைய கையை வை. என் ஆண்டவரே, என் சாமி, கடவுளே, சாஷ்டாங்கமாக விழுந்து தெண்டனிட்டு தோமை அறிக்கை இடுகிறார். உயிர்த்த ஆண்டவர் என் கடவுளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது, என் ஆண்டவரை நான் தொட வேண்டும் என்று எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவர் மீண்டும் உயிரோடு இருக்கிற பொழுது எனக்கு என்ன அச்சம்? அவர் ஒரு தைரியசாலி. எல்லாரும் பயந்து கொண்டு உள்ளே இருந்தார்கள். இவர் அச்சமின்றி வீதியிலே உலா வந்தார். யார் என்னை என்ன செய்ய முடியும்? ஆகவே தோமா என்று சொல்லக்கூடியவருக்கு மீண்டும் இந்த ஆசியான ஆண்டவருடைய தோற்ற காட்சி கிடைக்கின்ற பொழுது அவர் மகிழ்ச்சியில் திளைத்து போனார். 2 பேர் போகிற போக்கில் பேசிக்கிட்டே போனாங்க. ஒரு வழிப்போக்கனாக உள்ளே ஒருத்தர் போய் சேர்ந்தார். வேதனையோடு, இயேசு ஆண்டவரை இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்களே ஐயா, நம்ம இப்படி இல்லாமா நினைச்சோம். இயேசு ஆண்டவர் எத்துணை புதுமை செய்திருக்கிறார், வல்ல செயல்கள், அருமையான காரியங்கள். பார்வையற்றவன் பார்வையை பெற்றான், நடக்க முடியாம கால்களை பெற்றான், பசியோடு இருந்தவர்கள் உண்டு மகிழ்ந்தார்கள். ஏன் இறந்து போனவர்கள் கூட உயிர் பெற்று எழுந்தார்களே, தன்னை ஆண்டவர் சிலுவையிலே காப்பாற்றிக்க முடியலையே என்று வேதனையோடு 2 சீடர்கள் எம்மாவு என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு வழிப்போக்கனாக இன்னொருவர் உள்ள வந்து சேர்ந்து, என்னப்பா யாரை பற்றி பேசிட்டு போறீங்க? ஐயா, இந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நாசரேத்து இயேசுவை பற்றி தான் நாங்கள் பேசி கொண்டு போகிறோம். என்ன நடந்துச்சு அவருக்கு? இன்னவெல்லாம் நடந்து முடிந்து போச்சே என்று தங்களுடைய இருமாப்பை, இயலாமையை, வேதனையை, கண்ணீரை, கவலையை அவரிடத்தில் அவர்கள் சொல்லுகிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நேரம் மாலை நேரம், ரொம்ப தூரம் போகிறது மாதிரி இவர். அப்போ 2 பேர் சொன்னாங்க, எங்களோடு தங்கும் ஐயா, எங்களோடு தங்கும். இரவு நேரம் உணவு வேளை. அவருக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. அப்பத்தை பிடுகிற பொழுது இந்த எம்மாவு சீடர் இருவருடைய கண்களும் பிட்கப்பட்டன. இயேசு ஆண்டவர், ஆஹா, இத்துணை மணி நேரம் நம்மோடு உரையாடி உறவாடி இறுதியில் நம்மோடு உணவருந்த வந்தவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் நான் ஒவ்வொரு முறையும் இதே கல்வாரி பீடத்தில் அப்பத்தை பிட்கின்ற பொழுதெல்லாம் திருத்தூதர்கள் எம்மாவு சீடர்களுடைய கண்களை போன்று நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கல்வாரி பலியிலே பிறந்து நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் நம் மத்தியிலே எழுந்து உயிர்த்து வருகின்ற அந்த ஆண்டவரை பற்றித்தான் யோசிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட நாம் பார்க்கிறோம், கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே பவுலடியார் எத்துணை நம்பிக்கையோடு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இயேசு ஆண்டவர் ஒரே நேரத்தில் பலருக்கு அவர் தோற்றம் கொடுக்கிறார், பலரோடு அவர் பேசுகிறார். அந்த இடத்துல கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் கடிதம் 15வது அதிகாரம் 3 முதல் 8, ஏறக்குறைய இயேசு ஆண்டவர் அங்கு உயிரோடு அவர்கள் மத்தியில் உலா வருகின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 500 பேர் இருந்தார்கள். இந்த அரங்கத்திலே ஒரு 500 பேர் நாம் அமர்ந்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலே இயேசு ஆண்டவர் எல்லாருடைய மத்தியிலும் அவர் தோன்றுகிறார், பேசுகிறார், உரையாடுகிறார். மீண்டும் ஒருவேளை அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி போதித்தாரா? நமக்கு தெரியல பிரியமானவர்களே. அத்துணை மக்களும் உயிர்த்த ஆண்டவரை, உயிர்த்த கடவுளை, உயிர்த்த தெய்வத்தை அவர்கள் சந்தித்தார்கள். இறுதியான மீண்டும் ஒரு காட்சி நமக்கு கிடைக்கிறது.
நேரமும் காலமும் நெருங்கி வருகிற பொழுது விண்ணகம் செல்ல வேண்டிய இடம் எங்கிருந்து வந்தாரோ அங்கே போவதற்கு முன் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் அறிவுரையும் ஆசி உரையும் கொடுத்துவிட்டு நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 1 அதிகாரம் 9-11. இயேசு ஆண்டவர் சீடர்கள் முன்னிலையில் விண்ணகம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வான தூதர்கள் செய்தி சொன்னாங்க. இப்படியே எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீல, அட போங்கப்பா, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவர் உங்களை தொடர்ந்து பார்ப்பார், அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி விரும்பிய அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுத்து தந்தை மகன் தூய ஆவியினுடைய பெயரால் இறைவனுடைய பிள்ளையாக சுவீகார மக்களாக இயேசு ஆண்டவர் கடவுளுடைய பிள்ளையாக நம்மையெல்லாம் ஈன்றெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இயேசு ஆண்டவர் உயிர்த்து எழுந்து 2000 ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னும் கூட ஒரு சமூகம் சொல்லுகிறது, இன்னும் மெசியா வரவில்லை, இன்னும் இயேசு பிறக்கவில்லை, இரட்சகர் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். வந்தவர் வந்தார், வளமான வாழ்வை தந்தார், நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வரவேண்டியவர் வந்தாயிற்று, அவரால் நாம் வாழ்வையும் பெற்றுள்ளோம். என்ன வதந்தி? இயேசு ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்று இன்னொரு கூட்டம் சொல்லி கொண்டிருந்தது. இன்னைக்கு தான் ஒரு காரியம் நடக்கணும்னா லஞ்சம் வாங்குகின்றோம், லஞ்சம் கொடுக்கிறோம், காரியம் சாதிக்கணும்னா எதையாவது கொடுக்கணும். அந்த காலத்தில் அப்படி இருந்ததாக ஒரு செய்தியை திருவிவிலியம் நமக்கு பதிவு செய்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆக மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் இதில் 62 நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கேளுங்களே. அந்த காலத்தில் கூட எப்படியெல்லாம் செயல்பாடு இருந்தது. இயேசு ஆண்டவர் ஒன்றும் உயிர்க்கல, அவர்களுடைய சீடர்கள் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க என்ற ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. எங்கேயாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் நடக்குதா? உங்கள் வீட்டில் நடந்துச்சல்ல, என் வீட்டில் தான் நடக்க போதா? ஆனால் நடந்தது. இந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் பிலாத்திடம் போய் ஒரு செய்தியை சொன்னாங்க. இவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், நான் இறந்தாலும் இறந்த பின் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த எத்தன் ஒருவேளை சொன்னபடி உயிர்த்து விட வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம கதையவே மாற்றிடுவோம். ஆகவே இறந்து அடக்கம் செய்யப்பட்டுள்ள இயேசுடைய கல்லறைக்கு நாம் காவல் காக்க வேண்டும். அப்படியா? போய் செய்யுங்க. உங்களிடத்தில் காவலர்கள் உண்டுதானே, உங்கள் முறைப்படி நீங்கள் போய் செய்யுங்கப்பா என்று அவரும் சொல்லிவிட்டார். காவலர்கள் ஏறக்குறைய ஒரு 60 பேர் அங்கே அனுப்பிச்சு ஆண்டவருடைய கல்லறைக்கு சீல்லாம் வைக்கிறாங்க. சீல் வச்சு கல்லறையை பாதுகாக்கிறாங்க. என் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் உயிர்க்கின்ற பொழுது அவர்கள் தான் முதல் சாட்சி. அதே மாதிரி சொல்லி கொடுத்தது மாதிரியே போய் இயேசு ஆண்டவர் உயிர்க்கவில்லை, சீடர்கள் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொருளை கிளப்பி போட்டு அன்றைக்கே அவர்கள் கையூட்டு வாங்கி அவர்கள் பகிர்ந்து கொண்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு எத்துணை சான்றுகள், சாட்சியங்கள் திருவிவிலியம் சுமந்து நமக்கு வழங்குகிறது. இறுதியாக ஒரு சின்ன மறைவுரை தான் நிறைவு செய்கிறேன். இதை முடிப்பதற்கு முன் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற பொழுது நாமும் கூட உயிர்த்து எழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் உயிர்த்து எழுவதற்கு எதிலிருந்து நாம் எதை நோக்கி உயிர்த்து எழுவோம்? எல்லாரும் கவனமாக கேளுங்க. தூங்குறவங்களாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. ஏன்னா இதையாவது அவர்கள் கேட்கட்டும். 1, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நல்ல பழக்கத்திற்கு நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்மையிலிருந்து உண்மைக்கு நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. இருளிலிருந்து ஒளிக்கு நாம்
உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. அறியாமையில் இருந்து அறிவுடைமைக்கு நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. தவறான உறவிலிருந்து நல் உறவுக்கு நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. குடி பழக்கத்திலிருந்து திருந்திய வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஊதாரியாக வாழக்கூடியவர்கள் திருந்திய வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. கீழ்ப்படியாமையிலிருந்து கீழ்ப்படிதலுக்கு நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. கொடுத்த வாக்குறுதியை வாழாதவர்கள் நிலைத்த வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. கோபம், பொறாமை, போட்டி, வெறுப்பு, கடமை தவறாமையில் இருந்து நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஜோசியம், நல்ல நேரம் பார்ப்பது, முகூர்த்தம் போன்ற மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஜாதிய பாகுபாட்டிலிருந்து சமத்துவத்துக்கு நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. பாவ நாட்டங்களுக்கு இட்டுச் செல்லும் தொடர்பு சாதனம், செல்போன் போன்ற உபகரணங்கள் ஊடகத்திலிருந்து நாம் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. 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 ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென்.